ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமுழு தமிழச்சி அபி. அண்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா க்ரோசரி ஷாப்பிங் ஃபார் ஏப்ரல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளான க்ரோசரி ஷாப்பிங் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்மளோட டயட்டுக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் சேர்த்து எப்படி நம்ம பிளான் பண்ணி வாங்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் நம்ம கூட சேர்ந்து போர் அடிக்கக்கூடாது, நமக்கும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எப்போதும் இருக்கக்கூடாது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம எப்படி இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம விளாகில் பார்க்க போகிறோம். ஸோ க்ரோசரி ஷாப்பிங் விளாக். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடை நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கு பயமே இல்லைங்க, எவ்வளோ பேர் ஹார்ன் அடித்தாங்க, அது பாட்டுக்கு நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்போதே 8:30 இருக்கும். ஸோ கடை போட்டுறது 9:30க்கெல்லாம் பூட்டிடுவாங்க. தெரிஞ்சுமே லேட்டாக போனோம். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடை வந்து வாட்டர் டேங்க் ரோட்டில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஒரே ஒரு மசாலா பூரியும் ஒரு பருத்தி பாலம் வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து எல்லாமே வாங்க போகிறதில்ல, ஒரு சில பொருள் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறதுனால தேவையான பொருள் மட்டும்தான் வாங்க போகிறோம். நட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வாங்க மாட்டேன். ஸோ அதெல்லாம் வேண்டாமோன்னு நினைப்பீங்க, அது ஆல்ரெடி இருக்குது, அதனால் நான் வாங்க மாட்டேன். ஸோ முக்கியமாக இன்றைக்கி என்னென்ன இல்லையோ அதெல்லாம் வாங்குவேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போன உடனேயுமே லிஸ்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ ஏன்னா நம்ம வந்து தேவையில்லாத எடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் லிஸ்ட்டை தேடி போயாச்சு. ஸோ லிஸ்ட்டு வாங்கிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு செஷனில் நான் எப்போதுமே முதல் எடுக்கிறது சேமியா. ஸோ நம்ம நார்மலாக எப்போதுமே சேமியா வாங்குவோம், அது வந்து நமக்கு கிழங்கு மாவில் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஸ்டார்ச், குளுக்கோஸ் வந்து ஜிஐ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், கிளைசமிக் இண்டெக்ஸ். ஸோ அதை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ராகி சேமியா, கம்பு சேமியா, சோளம், திணை, இந்த 4 வெரைட்டியுமே நமக்கு இந்த அனில் பிராண்டில் கிடைக்கும். நம்ம இந்த 4 வெரைட்டியுமே 2 பாக்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 8 நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது போயிடும். ஸோ நமக்கும் வந்துடும், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் சாப்பிட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. டேஸ்ட்டில் நோ காம்ப்ரமைஸ், ஒரு மெத்தட் மட்டும் சேஞ்ச். ஓகே, அது ஹெல்த்தியும் கூட. நம்ம டயபெட்டிஸ் யாருக்காவது இருக்குது வீட்டில் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்குது, அதனால் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து யோசித்து இந்த மாதிரி வாங்கியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் செஷனில் பார்த்திங்க அப்படின்னா கடலைலாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் பட்டாணி மட்டும் தீர்ந்து போச்சு. ஸோ பட்டாணி வாங்கியிருக்கு. ஸோ நம்ம வந்து லெண்டில்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு காயம் தேவைப்படும், அதனால் அதுவுமே எடுத்தாச்சு. நாட்டு சர்க்கரை ஒரு நல்ல ஆப்ஷன் சீனிக்கு பதிலாக. அண்ட் இது வந்து எனக்கு தேவை கிடையாது, எனக்கு பிடிக்காது, பட் வீட்டில் உள்ளவங்களுக்காக வாங்கியிருக்கேன். அண்ட் இது முக்கியமான பொருள். இந்த வெரைட்டி வந்து நல்லாயிருக்கும், கல் எதுவுமே இருக்காது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து பொடிப்போம், உங்களுக்கு தனி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்து ராகி பவுடர், இதை வந்து உங்களுக்கு கூழ் காய்க்கலாம். இது ராகி புட்டு பொடி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 2 வகையாக இருக்கும். வீட்டில் நல்லா மையாக பிடிச்சது ஒன்று இருக்கும், ஒன்று மீடியமாக இருக்கும். ஒன்று வந்து நம்ம வந்து கஞ்சி காய்ச்சிக்கலாம், இது வந்து நம்ம ரவை மாதிரியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது கோதுமை தோசைக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, ரோஸ்டட் ரவா. ஸோ எப்போதும் அவங்கள போர் முடிக்க முடியாதுல்ல வீட்டில், அதனால் அவங்களுக்கும் இது வாங்கியாச்சு. அண்டு கடலை மாவு, ஸோ அதில் வந்து புதுசாக ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பூர்ணா எண்ணெய் வாங்கியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா காஃபி. ஸோ ஈவினிங் வந்து காஃபி தான் போடுறது அதிகமாக, அதனால் வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டீ செஷன் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பாட்டில் ஆஃபர் பார்த்தோம். சரி, ரேட்டில் தான் வித்தியாசம் இருக்கான்னு பார்த்தா 2லேயுமே 225 1/4 கிலோவுக்கு. ஸோ நம்ம டப்பா வாங்கினா நமக்கு டப்பா கிடைக்கிது ஃப்ரீயாக, பட் கவர் வாங்கினா எதுவுமே இல்லை, காட்டன் மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு காட்டனை மட்டும் அங்கே வச்சுட்டு டப்பாவை எடுத்தாச்சு. அண்ட் மெடிமிக்ஸ், ஸோ இப்போ சம்மர் சீசன்னால் எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நீம் கலந்த சோப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால் அதை எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வாஷிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா என்னெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்ச ஒரே ஃபேவரேட் பார்த்திங்கன்னா சன்லைட் சோப் தான், அதை எடுத்தாச்சு. அண்ட் மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து மாற்றிட்டே இருப்போம். இந்த 2 ஸ்க்ரப்பரும், ஒன்று ஸ்டீல், ஒன்று வந்து இந்த க்ரீன், இந்த 2மே மந்த்லி ஒன்ஸ். எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறேன், பட் அது மாற்றுவோம் அப்படிங்கிறதுனால அது நல்ல விஷயம். இல்லைன்னா உங்களுக்கு பாக்டீரியல் க்ரோத் அதிகமாகிடும், அதில் உங்களோட கிச்சன் பாத்திரங்களில் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அப்போ தான் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ டைடு பவுடர் எடுத்து வச்சுட்டு தேய்ச்சி பார்த்தாங்க, விளம்பரத்தில் வர மாதிரி. எங்கேயுமே வெளுக்க காணோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம், எங்கேயுமே வெளுக்கலை. போட்டு துவைச்சாதான் வெளுக்கும், இப்படி தேய்ச்சாலாம் வெளுக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொரிகடலை வாங்கியாச்சு, பூடு வாங்கியாச்சு. அண்ட் முக்கியமான செஷனுக்கு இதுதான் போக போகிறோம். ஸோ நம்ம லஞ்சுக்கு வந்து ரைஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இது எல்லாமே ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ண மாட்டேன், ஒரு சிலதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். குதிரைவாலி அரிசி, ஸோ அண்ணாச்சி அப்படிங்கிற பிராண்ட், சரி, எங்கள் கன்னியாகுமரியில் உள்ள பிராண்ட் இது. சாமை அரிசி, கேழ்வரகு, அதுக்கப்புறம் கம்பு, இதெல்லாமே வந்து அவங்க நல்லா உமியெல்லாம் நீக்கி ஒரு அழகான பக்குவத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ ரெட் ரைஸ், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சிறுதானியம் பிடிக்கலை அப்படின்னா ரைஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் முந்தின நாள் நைட்டே ஊற வைக்கணும். கருப்பு கவுனியும் அப்படி தான். கருப்பு கவுனி பொடிச்சு நான் கஞ்சி மேக் பண்ணி சாப்பிடுவேன், அது உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அப்போ பாருங்கள். அண்ட் இது எல்லாத்துக்கும் அப்புறமா
ஒரு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டேன், தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் யோகட், இது உங்களுக்கு எப்போ ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரோபயோட்டிக். நம்மளுக்கு வந்து டயட் எடுக்கும்போது நம்மளுக்கு கட் ஹெல்த் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதுக்காக நம்ம அதை எடுத்துக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி கிரேவிங்ஸ்னால் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் நேராக பில்லிங் வந்துட்டோம். இன் பிட்வீன் 2 பிஸ்கெட் மட்டும் எடுத்திருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டார்க் சாக்லேட், நான் லாஸ்ட் டைம் 90% எடுத்திருந்தேன், இந்த வாட்டி கம்மி தான். ஓகே, இது எதுக்காக காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டை பார்த்துக்கோங்க. 19/4/2026 எக்ஸ்பைரி ஆகுது. ஆஃபரில் 1க்கு 1 ஃப்ரீன்னு வச்சுருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் வாங்க போகும்போது டேட்டு 10, இப்போ இப்படி இருக்குது. ஓகே, ஸோ பில் போட்டாச்சு, வாங்கியாச்சு. அண்ட் கடை பூட்டிட்டாங்க. ஏன்னா 9:30 தாண்டிடுச்சு, அதனால் கடை பூட்டிட்டாங்க. அப்படியே லிஃப்ட்டில் இறங்கி பார்க்கிங் வெளியே இறங்கி அப்படியே சுற்றி நடந்து நாங்கள் வந்தாச்சு. ஸோ ஃபுட் ஸ்கேம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. தனி வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இனிமேல் நெக்ஸ்ட் ஷாப்பிங் போகும்போது இதில் விட்டு போன பொருள்லாம் வாங்குவேன் இல்லை. ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட்டில் ஹாய் சொல்லிடுங்க. நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு போங்க. See you guys in the next video. Until then, bye.